இன்னைக்கு முதல் நாள் ஒரு மாதத்திற்கு மேலாக வீட்டிலே இருந்து ஓய்வெடுத்து அல்லது விளையாண்டு ஒரு நல்ல ஜாலியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து பள்ளிக்கு வருவது ஒரு சிக்கலான வேலை தான் அது பிள்ளைகளுக்கு. அப்படித்தானே? ஆமான்ட்டான் பாருங்க. ஆனால் அரசு பள்ளிகள் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அல்லது வந்து மென்மேலும் உயர்வதற்காக அரசால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான பள்ளி இந்த பள்ளிகள். நம்ம இந்த வாய்ப்பை கவனமாக பயன்படுத்தி மேலும் மேலும் நாம் உயர வேண்டிய தேவை இருக்கின்றது. கல்வி தான் எல்லாத்துக்கும் அதுதான் தேவை. அப்போ அதை உணர்ந்து தான் இன்றைக்கு வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கல்விக்காக மட்டுமே நிறையா நிதி ஒதுக்கி நம்ம பிள்ளைகளை வந்து நிறையா உயரத்தை கொண்டு போகணும்னு விரும்புகிறாங்க. இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நம்முடைய பிள்ளைகள் என்ன வேண்டும், உங்களுடைய தேவைகள் என்ன, பள்ளிக்கு என்ன, ஆசிரியர் பெருமக்கள் அதை சொல்லலாம். எங்கள் பள்ளிகளுக்கு இது தேவைப்படுது, என்ன குறை இருக்குது, கோரிக்கைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கட்டாயம் அதை செய்யலாம். வெறும் மாணவ மாணவிகள்கிட்ட நீங்களே கேளுங்க, இது என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க. நம்முடைய செயலாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. என்னை விட ரொம்ப இதில் வந்து கவனம் செலுத்தக்கூடியவர்கள் தான். அதனால் தயவுசெய்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த குழந்தைகளை எல்லாரையும் 100% வந்து நம்ம வந்து அவங்கள வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதா வந்து எங்களுடைய கோரிக்கை, ஆசை. அதுதான் கடந்த முறை நடந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கூட வந்து 100% வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினச்சிருங்க சார். அதான் நல்லா படிக்கிற மாணவர்களை மட்டும் எடுத்து அவங்கள 100% காட்டுற பிரைவேட் பள்ளிகள் மாதிரி அரசு பள்ளிகளை மாற்றக்கூடாது. நல்லா படிக்காத பிள்ளைங்க அல்லது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, படிக்க விருப்பப்படுறவங்க ஆனால் அங்கே வசதி இல்லாமல் இருக்கிறவங்க, அவர்களுக்கு நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத சார் சொன்னாங்க. அப்போ அதை வந்து ஆசிரியர் பெருமக்கள், படிக்காதவர்கள், அதாவது நல்லா படிக்கிறவங்க ஒரு கேட்டகரி, படிக்க முடியாதவங்க ஒரு கேட்டகரி, படிக்காதவங்க ஒரு கேட்டகரி. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கவனம் செலுத்துவதன் மூலமாக தனியார் பள்ளிகள்கிட்ட போய் அங்கே வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சி வந்திருக்கு, அதில் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுடைய சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த அரசு பள்ளிகளை நம்ம வந்து நவீனத்துவப்படுத்துவது, அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து கவனம் செலுத்துவதன் மூலமாக இந்த பள்ளிகளை சேர்க்கறதுக்கான சேர்க்கைக்கு நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லிட்டு நான் வந்து மாணவர்களை தாண்டி வந்து நான் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கணும். நம்ம சார் பேசும்போது பயமாக இருக்கான்னு சொல்லி கேட்டார். நான் வந்துருக்கீங்க பயம் அப்படிங்கிறத வந்து சொன்னார்னு நினைக்கிறேன். பயம்னா என்னென்னு அப்படிங்கிறது யாருக்காவது தெரியா சொல்லுங்கள். பயம்னா என்ன? பிள்ளைகள் யாராவது தம்பிங்க பயம்னா யாராவது தெரிஞ்சதை சொல்லுங்கள். பயமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. பயம்னா தெரியாது. வெரி குட். பயம்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நான் பயமா இருக்கேன். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க வந்து உங்க ஊர்ல இந்த பகுதியில் இருப்பீங்க. இந்த பகுதியில் ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கிணத்துல நீங்க சுத்திட்டு இருக்கிற கிணறு, நீங்க குளிச்சுட்டு இருக்கிற கிணறு இருக்கா இல்லையா? அந்த கிணறுல நீங்க இறங்கி குதிப்பீங்க, குளிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா நானோ சாரோ வரும்போது நீங்க குதிச்சிடுவீங்க, நான் குதிக்க மாட்டேன், குதிக்க முடியாது. என்ன காரணம்னா உங்களுக்கு அந்த கிணறுனுடைய ஆழம் எவ்வளவு எல்லாமே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்ப அறியாம இருக்கிறது தான் பயம். எனக்கு அது தெரியாது, அதனால எனக்கு பயம். காவல் நிலையத்துக்கு நம்ம போறோம், காவல் நிலையத்தில் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியாது. அது தெரியாதனால அது பயம். அப்ப தெரியாததும் அறியாதது தான் பயமே ஒழிய பயம்னு ஒண்ணு இல்லை. அப்ப நம்ம வந்து தெரியாததை அறியாததை தெரிந்து கொள்வதற்கு படிக்கணும்.
அதுதான் இந்த படிப்புக்கான ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சரியா? நீங்கள் இவர் நம்முடைய பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாரதிதாசன் அப்படி சொல்லலை. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை முழுவதும் பொருள்படும்படி. அது பாரதிதாசன் சொன்னது. அதில் ரொம்ப முக்கியமாக கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கல்லாதவர் வாழ்வது எப்படின்னு சொல்றார். கல்லாதவர்கள் படிக்க முடியாதவங்க வாழ்றது எப்படி இந்த நாட்டில் அப்படிங்கிறது பாரதிதாசன் சொல்றார். பாரதியாரை விட அதிகமாக சிந்திச்சுட்டு இருக்கிறவர் பாரதிதாசன். ஆக இந்த சூழலில் நம்ம மாணவர்களை கல்வி ரொம்ப போரிங் ஆக்காம நம்ம அதுக்கான ஒரு சூழலை, படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் மாணவ மாணவிகளை இந்த எல்லோரையும் நம்ம என்னென்ன செய்யணும், படிப்பதற்கு என்ன செய்யணும், ட்ராப் அவுட் பண்ணாமல் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய குடும்ப வீட்டுக்கே போய் பேசலாம். யாராவது படிக்க முடியல அப்படின்னா அவங்க இடைநிற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸில் தயவு செய்து பேசுங்க. நம்ம அரசு பணி கிடச்சிருச்சு, அரசில் நம்ம உட்காந்துட்டோம், 5 மணி ஆன உடனே நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிறது தயவு செய்து இல்லாமல் கூடுதலாக நம்ம இந்த பிள்ளைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம இவங்களை உயர்த்தணும். நம்ம மாணவ மாணவிகள் படித்து உயர்ந்தால்தான் நாடு உயரும். தமிழ்நாடு மிகச்சிறந்த நாடாக மாறும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நிறையா சார் கேட்டார், என்ன படிக்க போகிறீங்க என்னன்னு கேட்டார். ஒருத்தர் ஐஏஎஸ் சொன்னாங்க, ஒருத்தர் போலீஸ் சொல்கிறாங்க, ஒருத்தர் வழக்கறிஞர் சொன்னாங்க. அத்தனை பேரும் அதையெல்லாம் தாண்டி இந்த மாணவ செல்வங்கள் இந்த தமிழ்நாட்டை, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களாக அவர்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சமூக நீதி துறையின் சார்பாக அதற்கு உள்ளடக்கிய இந்த ஆதிராவிட நல பள்ளிகளை, அந்த துறையில் சார்பில் இயங்கக்கூடிய பள்ளிகள் இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திறக்கப்பட்டுள்ள இந்த பள்ளிகளில் நம்முடைய மாணவ செல்வங்களை வாழ்த்துவதற்காக, அவர்களை இன்றைக்கு பள்ளியில் சந்தித்து பாராட்டுவதற்காக ஆதிராவிட நலத்துறையினுடைய செயலாளர், ஆதிராவிட நலத்துறையினுடைய இயக்குனர் இவர்களோடு இணைந்து ஆசிரியர் பெருமக்களை, மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களை பாராட்டுவதற்காக, வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். கல்வி மிக முக்கியம். ஒன்றிய அரசு சிபிஎஸ்இ மூலமாக மும்மொழி கொள்கையை திணித்து நம்முடைய இருமொழி கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மாற்றாக அதை முறியடிப்பதற்காக இங்கிருக்கின்ற இந்த பள்ளிகளை, அரசு பள்ளிகளை நவீனத்துவப்படுத்துவது, அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது என்கின்ற ஒரு இலக்கோடு, தொலைநோக்கு பார்வையோடு இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஆகவே கட்டாயம் இந்த கல்வியாண்டு முடிகின்ற நேரத்தில், முடிகின்ற சூழலில் மற்ற தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் கவனம் செலுத்தி, அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயம் இந்த முறை அதற்கான இலக்கை நாங்கள் அடைவோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்பாடு. எல்லாவற்றையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பள்ளிகளில் என்னென்ன குறைகள் இருக்கு என்பதை நாங்கள் ஆய்வு செய்கின்றோம். விரைவில் ஒரு 6 மாதத்திற்குள் அந்த பள்ளிகளுக்கான முழுமையான அவங்களுடைய அதாவது தன்னிறைவு பெற்ற பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் இந்த பள்ளிகளுக்கான செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்துக்கிறோம். இது நீங்க சொல்றது பள்ளி கல்வித்துறையோடு சம்பந்தப்பட்டது. அந்த துறையோடு நாங்கள் கலந்து பேசி இதை எப்படி செய்வது என்று நாங்கள் முடிவெடுப்போம். வீடு தேடி, அதான் அமைச்சர் சொன்னாங்க, வீடு தேடி போய் அவங்க ட்ரேஸ் பண்ணி. ஆமாம்.
நாங்கள் துறைவாரியாக வந்து ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப வலியுறுத்து இந்த இடைநிற்றல் ட்ராப் அவுட் சொல்லக்கூடிய அந்த இடைநிற்றலை நிறுத்துறோம். அதுதான் எங்களுடைய இது. அதற்கு வீடு தேடி நாங்கள் வந்து எங்கெங்கே எந்த மாணவர்கள், அதாவது கல்லூரியில் +2 முடிச்சுட்டு நின்று போனவங்க எவ்வளோ பேர், +1 +2 அந்த மாதிரி நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் நாங்கள் இந்த முயற்சியை பண்ணுறோம். கட்டாயம் வந்து இந்த கல்வியாண்டில் அந்த மாதிரியான ட்ராப் அவுட் இல்லாமல் நாங்கள் முதல்வர் வந்து பரப்புரையில என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பெண்களுக்கு உண்டான பள்ளிகள் வந்து கதவு வந்து சரி செய்யப்படும், நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது என்னென்ன பள்ளிகள்ல வந்து இந்த அடிப்படை விஷயத்துல எந்தெந்த பள்ளிகளுக்கு வந்து தற்போது அந்த வசதிகள் வந்து செய்து கொடுக்கும்? அது வந்து அவங்க தான் முதலமைச்சருடைய சார்பாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கும் போது உங்களுக்கு அது கட்டாயம் தெரியும். இன்னும் எங்களுக்கு அது வந்து தெரியல. கட்டாயம் உங்களை போன்ற ஊடகங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது நமக்கு வந்து தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 4 நாட்களாக வந்து கோவைக்கு போனோம், ஈரோடு போனோம், இப்போ இங்கே சென்னையில் கூட நாங்கள் வந்து போனோம். அந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன், மையப்படுத்தப்பட்ட சமையல் கூடங்களை வந்து பார்த்துட்டு வரோம். உணவு எப்படி இருக்குன்னு அப்புறம் மாணவர்களோட உரையாடுறோம். நாங்கள் அந்த உணவை நாங்கள் தான் வந்து அவங்களோட மாணவிகளோடு இணைந்து அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். கோயம்புத்தூரில் அது மாதிரி தான் சாப்பிட்டோம். உணவு வந்து சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மாணவிகள் சொல்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து தரப்படுத்தி மாணவ செல்வங்கள் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அப்படி நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கூடுதலாக சோர்வாயிட்டாங்கன்னா படிக்க முடியாது. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு துறை வாரியாக நாங்கள் இதுக்கான மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை வச்சிருக்கிறோம். கட்டாயம் வந்து இந்த ஓராண்டு அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கான செயல் திட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். அதான் அது நீங்கள் சொல்கிறீங்க. கட்டாயம் நாங்கள் வந்து உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர், அந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட இதை கவனத்தில் கொண்டு போய் அவர்கள் மூலமாக அதை வந்து சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சி. சரி. இல்லை, நாங்கள் அது ஏற்கனவே இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக பள்ளிகளில் இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு சேர்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்யணும். செக்ரட்டரிஸு இயக்குனரும் இணைந்து அதை வந்து சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் இது நடக்கும். சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்மிஷன் டைமில் எந்த சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து கேட்பாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி.